நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் திருமலை திருப்பதியில் வேங்கடேச பெருமாள் எழுந்தருளிய புராண வரலாற்றினை குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். கிருஷ்ணாவதாரத்தை முடித்துக்கொண்டு ஸ்ரீஹரி வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். பூலோகத்தில் கலியுகம் துவங்கி அநியாயங்கள் பெருகின. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் செய்ய துவங்கினர். யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டார். பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர் முனிவர்கள். மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் சத்தியலோகத்திற்கு சென்றார். அங்கே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் வீணாகானத்தில் மெய்மறந்திருந்ததால் அவர் பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை என முடிவு செய்து சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார். ஆனால் அங்கோ சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த நடனத்தில் லயித்திருந்ததால் அவரும் முனிவரை கண்டுகொள்ளவில்லை. பின்னர் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்தார். அங்கே ஆதிசேஷன் புடைவிரிக்க மகாலட்சுமி ஸ்ரீஹரியின் காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஆனந்த சயனத்தில் திருமால் இருந்ததால் அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பிருகு முனிவர் மதி இழந்து மகாலட்சுமியின் உறைவிடமான மகாவிஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார். ஆனாலும் மகாவிஷ்ணு கோபம் கொள்ளாது எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து பாதங்களை மென்மையாக அழுத்தி விட்டார். அதே சமயம் மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார். அந்த கணப்பொழுதில் முனிவரின் கோபம் தணிந்தது. பாதத்தில் இருந்த கண் தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தை தந்தது. தனது தவறை உணர்ந்த முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரினார். மும்மூர்த்திகளில் பொறுமையில் சிறந்தவர் இவரே. இவருக்கே யாக பலனை தருவதென முடிவெடுத்தார். மார்பில் உதைத்து அவமதித்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி மகாலட்சுமி கூற திருமாலோ மறுத்து விட்டார். இதனால் கோபம் கொண்ட லக்ஷ்மி வைகுந்த வாசத்தை விடுத்து பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தாள். மகாலட்சுமி மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்னும் இடத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. திருமாலும் திருமகளை தேடி கண்டுபிடிப்பதற்காக பூலோகம் வந்து வேங்கடமலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார். லக்ஷ்மி நாமத்தை கூறியபடி அமர்ந்திருந்த ஸ்ரீஹரியை புற்று மூடியது. திருமாலுக்கு உதவ நினைத்த சிவபெருமானும் பிரம்மதேவரும் பசு மற்றும் கன்றுக்குட்டியின் வடிவெடுத்து பூலோகம் வந்தனர். அங்கிருந்த புற்றில் பசு தானாகவே பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார். ஒரு நாள் பசு தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த ஆயன் பசுவின் மீது தன் கோடாலியை வீசி எறிந்தான். கோடாலி பசுவின் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு குறுக்கே தோன்ற அவரது நெற்றியில் கோடாலி பட்டு ரத்தம் வெளியேற துவங்கியது. தன் காயத்திற்கான மூலிகைகளை தேடி சென்ற ஸ்ரீஹரி ஆசிரமம் ஒன்றினை கண்டார். அங்கிருந்த வகுலாதேவி நெடுநாட்களாக கண்ணனின் வருகைக்காக காத்திருந்தாள். இவள் முற்பிறவியில் கண்ணனின் அன்னையான யசோதையாக பிறந்தவள். ஸ்ரீஹரியை ஆசிரமத்தில் கண்டவுடன் அவரது ரூபத்தில் தனது செல்ல கண்ணனை கண்டு ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தாள். ஸ்ரீஹரியும் வகுலாதேவியை அன்புடன் அம்மா என்று அழைத்தார். வகுலாதேவி தன் பிள்ளைக்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயரிட்டு அன்புடன் உபசரித்தாள். அவர்களது ஆசிரமம் அருகே இருக்கும் சந்திரகிரி என்ற நாட்டினை ஆகாசராஜன் என்பவர் ஆண்டு வந்தார். அவருடைய மகளான பத்மாவதி ஒரு சமயம் கானகத்தில் அவளது தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது காட்டு யானை துரத்த அவளை ஸ்ரீனிவாசன் காப்பாற்றுகிறார். இருவருக்கும் இடையே காதல் மலர உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறார். ராமாவதாரத்தின் பொழுது வேதவதி எனும் பக்தை ராமபிரானை மணமகனாக அடைய வேண்டி தவம் செய்தாள். ராமரும் அவளிடம் இந்த ஜென்மத்தில் நான் ஏகபத்தினி விரதனாக இருப்பதால் மணந்து கொள்ள முடியாது என கூறி பின்னாளில் அவளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார். அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
திருமணத்திற்கு வகுலாதேவி சம்மதித்தாள். அதே சமயம் தனது மகளான பத்மாவதி ஸ்ரீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிந்த ஆகாசராஜனும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமண ஏற்பாடுகள் துவங்குகின்றன. திருமண செலவுக்காக ஸ்ரீனிவாசன் குபேரனிடம் வட்டி காசு தருவதாக கூறி கடன் வாங்கினார். மகேசன், பிரம்மா, தேவர்கள் புடைசூழ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் இனிதே திருமணம் நடைபெற்றது. இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதிவராக கஷேத்திரமாக இருந்தது. எனவே ஸ்ரீனிவாசன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமியை சந்தித்தார். வராகரும் மகிழ்ந்து இடமளித்தார். அதன் பின் ஸ்ரீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை பக்தர்களுக்கு அருள் செய்யும் விதமாக திருமலையில் சிலாரூபமாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்க துவங்கினார். வராகருக்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்டு பிறகு வெங்கடேச பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. இந்த வரலாறுகள் அனைத்தும் நிகழ்ந்த இடம்தான் திருவேங்கடமலை. ஸ்ரீனிவாச கல்யாணத்தை நினைவு கூறும் வகையில் இன்றளவும் திருமலையில் தினந்தோறும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருளாட்சி செய்கிறாள். பிரம்மோற்சவம் நடக்கும் 9 நாட்களும் மஞ்சள், குங்குமம் மற்றும் சேலை முதலியவை திருமலையில் இருந்து திருச்சானூரில் இருக்கும் பத்மாவதி தாயாருக்கு எடுத்து செல்லப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலை திரும்புவதாகவும் ஐதீகம் உள்ளது. இன்றைய பதிவின் வாயிலாக வேங்கடவன் திருவேங்கடமலையில் எழுந்தருளிய புராண வரலாற்றினை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அடுத்த பதிவில் திருமலையின் சிறப்புகள் குறித்தும் அறியப்படாத திருமலை குறித்த பல தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். திருமலையில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய திருவேங்கடவனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.